ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்ட்ரஸ் பிரக்யா அவங்களோட ஒரு லீக்டு வீடியோ அப்படின்னு இன்டர்நெட்டில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. அண்ட் அதை நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தை பற்றி பிரக்யா இப்போ ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது கூட நான் மறுக்கிறேன், இப்போது கூட அதை கனவு மாதிரி, ஒரு கெட்ட கனவு மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒருத்தரை எவ்வளோ கெட்டதாக காட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் கேன் யூ ஜஸ்ட் பிட்டி த ஹெவில் மைண்ட்ஸ், இந்த கெட்ட மனசுகளை குப்பையில் தூக்கி போட முடியுமா? யாரோ ஏஐயை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கெட்ட கண்டென்ட்டை இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போகவும் நிறைய பேரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நான் இப்போவும் இது எல்லாத்தையும் பார்த்தும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைய இது பொய் அப்படின்னு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் நம்புகிறேன், அதுக்கப்புறம் ப்ரே பண்ணுறேன், இது மாதிரி இனிமேல் எந்த பொண்ணுக்கும் ஆகக்கூடாது இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஏஐயை யூஸ் பண்ணி அப்படின்னும். ரீசெண்டாக பிரக்யாவோட பேர் பார்த்திங்கன்னா ஜெயோடையும் ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அவங்களோட படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு. அண்ட் இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரீசெண்டாக ஓவியாவோட வீடியோ அப்படின்னு ஒன்று இன்டர்நெட்டில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஓவியாவே பார்த்திங்கன்னா அதை சொன்னாங்க, அது ஃபேக் எடிட்டட் வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு ரஷ்மிகா மந்தனாவை வச்சு. அண்ட் அதுவும் இன்டர்நெட்டில் பயங்கர வைரல். அப்போது இந்த ஏஐ ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னும், இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் மக்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் பார்த்திங்கன்னா மக்கள் முன் வச்சாங்க.